வணக்கம். என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு இப்போ சமீப காலமா டொமேட்டோ ஃபீவர், டொமேட்டோ ஃப்ளூ அப்படின்னு சின்ன குழந்தைங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் வருது. இது எதனால வருது, இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த டொமேட்டோ ஃப்ளூ அப்படின்றது இது ஃப்ளூனாலே யூஸ்வலா வைரஸ் சம்பந்தமான ஒரு ஃபீவர் தான். இந்த வைரஸோட பேர் காக்சாக்கி வைரஸ் 816 அப்படின்னு சொல்லுவோம். இதே வைரஸ் தான் நமக்கு ஹேண்ட், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸையும் காஸ் பண்ணும். அது எப்படின்னா எப்படி பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் லைட்டா உதட சுத்தியோ கையிலயோ கால்லயோ மட்டும் உங்களுக்கு லைட்டா சின்ன சின்னதா உங்களுக்கு செகப்பாயி ஒரு ரேஷஸ் மாதிரி வரும். இதே வைரஸ் தான் இந்த டொமேட்டோ ஃப்ளூவும் வருது. இந்த டொமேட்டோ ஃப்ளூ ஃபர்ஸ்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, ரீசெண்டா ஒரு 2022ல தான் கேரளால கொல்லம்ல சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. அதை அவங்க பார்க்கும் போது இந்த கையில, பாதத்துல, வாய்க்குள்ளெல்லாம் அந்த மேல் பகுதியில, அதே மாதிரி உங்களுக்கு ஆசன வாயில கூட, வாயை சுத்தி இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் செகப்பா இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபீவர் ஹையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த கையில உள்ள ரேஷஸ், நம்ம உடம்புல உள்ள ரேஷஸ் கொஞ்சமா ரொம்ப ஒரு லைட்டா ஷைனிங்கா, நம்மளுக்கு எப்படி இந்த தக்காளி எவ்வளவு ஷைனிங்கா ஒரு ரெட்டா இருக்கும், அதே மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அதோட எரப்ஷன்ஸ், அந்த பிளிஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு நீர் கோர்த்த மாதிரி. அது பாக்குறதுக்கு கொஞ்சம் டொமேட்டோ மாதிரி இருக்கிறதுனால இது டொமேட்டோ ஃபீவர் அப்படின்னு நம்ம கலோக்கியலா நம்ம எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இந்த நேம் வச்சிருக்காங்க. இது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ்வலா ஒரு வயசுல இருந்து 5 வயசு குழந்தைங்களுக்கு தான் இது அஃபெக்ட் ஆகும். எந்த மாதிரி தொந்தரவு எல்லாம் வரும்னா, பயங்கரமா ஹை ஃபீவர், அதாவது ஒரு 103 104 டிகிரி அந்த அளவுக்கு ஹை ஃபீவர் போகும். உடம்புல பயங்கர வலி இருக்கும். ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜாயின்ஸ்ல கூட பயங்கரமா பெயின் வரும். அவங்களால சராசரியா எந்திரிச்சு ஓடி ஆடி அந்த மாதிரி இருக்க முடியாது. பெட்லயே படுத்து இருக்க மாதிரி ரொம்ப டயர்டா அழுதுட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க கொஞ்சம். பட் ஆனா இந்த ஃபீவர் அதுவா சப்சைட் ஆயிடும். யூஸ்வலா ஃப்ளூ வைரல் ஃபீவர் அதுவா சப்சைட் ஆயிடும். இதுக்கு வேக்சினேஷன் கிடையாது. இந்த ஹை ஃபீவரோட சேர்த்து இந்த ஜாயின்ஸ்லயும் நமக்கு தொந்தரவு இருக்கனால, இந்த பெயின், ஸ்வெல்லிங் எல்லாம் இருக்கிறனால நிறைய டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வாய்க்குள்ளேயும் அந்த மாதிரி லைட்டா ரேஷஸ் இருக்கிறனால செகப்பா தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மியா குடிப்பாங்க. ஏன்னா அது வலிக்குது அப்படின்றனால சாப்பாடோ தண்ணியோ ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. அதனால கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். நீங்க இளநீர் அந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் கூலான ஐட்டம், அதாவது பிளெண்டான ஐட்டம், ரொம்ப புளிப்பும் இல்லாம ரொம்ப காரமும் இல்லாம சாதாரண பருப்பு உப்பு போட்டு அந்த மாதிரி ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கஞ்சி மாதிரி இந்த மாதிரி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டைம்ல கொஞ்சம் சூதிங்கா அட்லீஸ்ட் இருக்கும், கொஞ்சமாவது சாப்பிடுவாங்க குழந்தைங்க. இதை தவிர குழந்தைங்களுக்கு வாமிட்டிங் வர்றதோ, வாமிட் வர்ற மாதிரி நாசியா சிம்டம்ஸ் இருக்கிறதோ, டயரியா இருக்கிறதோ, உடம்பு அசதியோ இந்த மாதிரி தொந்தரவுகளும் இருக்கலாம். ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ் தொந்தரவுக்கு, இந்த மாதிரி ஸ்கின் எரப்ஷன்ஸோட வைரஸ் தொந்தரவுக்கு முக்கியமா ரெஸ்டாக்ஸ் பெலடோனா மெடிசின்ஸ் ரொம்ப நல்லா சூட் ஆகும். ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு பெஸ்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் ஹோமியோபதி மெடிசின்ஸ் தான். ஏன்னா வித்தின் ஒரு உங்களுக்கு அந்த குழந்தைங்களோட அந்த வீரியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இந்த துவக்கத்தோட வீரியம் 1 or 2 டேஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அந்த இதை ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி ரொம்ப ஈஸியா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஃப் அ டேலயே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடும். 1 டே ஒரு 1.5 டேஸ்ல கம்ப்ளீட் ரெக்கவரி ஆயிடுவாங்க. இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறது நமக்கு ரொம்ப கம்மியாகும். இயற்கை முறையில ஹோமியோபதியில ஃபுல்லாவே பிளான்ட் பேஸ்டு தான். முக்காவாசி மெடிசன்ஸ் பிளான்ட் பேஸ்டா, ரொம்ப டைல்யூட்டட்னால இது ரொம்ப ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதும். தண்ணியில நம்ம கரைச்சு கூட லைட்டா நம்ம சங்குல வச்சு கூட நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டா இருக்கிறனால உங்களுக்கு நீங்க தண்ணீரை மிக்ஸ் பண்ணி டம்ளர்ல, கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸி எடுக்குது. பிளஸ் ரிசல்ட்டும் வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ள பாடி பெயினும் கொஞ்சம் நல்லா ஆகுறனால இந்த வைரல் ஃபீவருக்கு ஹோமியோ மெடிசன்ஸ் ரொம்ப நல்ல பெஸ்டா உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். இந்த டொமேட்டோ ஃப்ளூனால நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு எந்த விதத்துலயும் நம்ம பயம் கிடையாது. நம்மளுக்கு அவங்களுக்கு லைஃபுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, உங்களுக்கு சுத்தமா கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இந்த ரேஷஸ் பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவா உங்களுக்கு மெடிசன்ஸ்னால நம்ம கொடுக்குற இயற்கை வைத்தியத்திலே டக்குன்னு உங்களுக்கு ரிசால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இது முக்கியமா என்ன பார்க்கணும்னா, மற்ற குழந்தைங்களுக்கு பரவும். இது யூஸ்வலா 1 to 5 இயர்ஸ்க்குள்ள வரனால மற்ற குழந்தைங்களுக்கு பரவும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரதருக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அவங்க கூட பிறந்திருக்க சிஸ்டர்ஸ்க்கு ஈஸியா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரே ரூம்ல தான் இருப்பாங்க, ஒரே மாதிரி தான் விளையாடுவாங்க, ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அதனால அவங்களோட ஃபுட்டோ இல்லாட்டி அவங்களோட திங்ஸோ டாய்ஸோ இது எல்லாமே டச் ஆகுறதுனால ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவும். இது ரொம்ப இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்குன்னா
பெரியவங்களுக்கும் பரவுறதுக்கும் இது சான்சஸ் இருக்கு. ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு, இம்யூன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து கம்மியா இருக்கு, இம்யூனிட்டி கம்மியா இருக்குன்னா இதனால வந்து அவங்களுக்கு பெரியவங்களுக்கும் பரவுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இது வந்து நம்ம வந்து ரொம்ப பயப்பட வேண்டியது இல்லை. இது வந்து எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னா அந்த பர்னிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும் அந்த உங்களுக்கு அந்த ஸ்கின்ல எல்லாம். அதுதான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். அது சரியாகலையே, இவ்வளவு நாளாச்சு சரியாகலையே அந்த ரேஷஸ் வந்து உங்களுக்கு அந்த பிளிஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் ரிசால்வ் ஆகி நார்மல் ஸ்கின் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த இதுக்கு நம்ம வந்து ஹோமியோபதியில கேலண்டலா கிரீம்ஸ், ஆயின்மெண்ட், இல்லைன்னா அந்த அந்த ரேஷஸ் மாதிரி ஏதோ தழும்பு மாதிரி இருந்ததுன்னா அது மறையறதுக்கு கேலண்டலா ஆயின்மெண்ட் ஆன ஜெல் இந்த மாதிரியும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தொந்தரவு வந்து கொஞ்சம் வந்து ஒரு 5 வயசு 7 வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் பார்த்தோம்னா சிக்கன் கூனியாவில் உள்ள அந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கிற மாதிரியே கூட இருக்கும் குழந்தைங்களுக்கு. பட் ஆனா ஒரே விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, இது போன் பெயின்ஸ் மாதிரி ஜாயின்ஸ்ல வந்து இது அஃபெக்ட் ஆயிருந்தது குழந்தைங்களுக்குன்னா இந்த ஃபீவர், இந்த ரேஷஸ் எல்லாம் சரியானதுக்கு அப்புறமே இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சான்றதை மட்டும் பார்க்கணும். இல்ல ரொம்ப நாளைக்கு ரொம்ப மாசத்துக்கு அந்த ஜாயிண்ட் பெயின் வந்து குழந்தைங்களுக்கு இருந்துட்டே இருக்குன்னா இயற்கை வைத்தியமான ஹோமியோபதியில அது வந்து எடுத்து நீங்க ரிசால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த வைரஸ்னால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஜாயிண்ட் பெயினோடயே வந்து நம்ம இருந்துட்டே இருக்கோம், அப்பப்போ வந்து பெயின் கில்லர்ஸ் மட்டும் லைட்டா கொடுத்தா குழந்தைங்களுக்கு சரியாது, திருப்பியும் அந்த ஜாயிண்ட் பெயின் இருந்துகிட்டே இருக்கு, ரொம்ப மாசத்துக்கு இருக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல ருமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இனிஷியலா அந்த ஒரு ஃபீவர்ல இருந்து சரியாகி ஒரு 20 days ஒரு 15 daysக்குள்ள இது எல்லாமே கம்ப்ளீட்டா சரியாயிடும். சரியாகலைன்னா இந்த மாதிரி இயற்கை மருத்துவமான ஹோமியோபதியில இந்த ஜாயிண்ட் பெயினையுமே கம்ப்ளீட்டா ரிசால்வ் பண்ணிக்கோங்க. ரிசால்வ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சுன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.